11 பங்கு போயிட்டு வந்தேன் நான் காலையிலேருந்து. எந்த பங்க்லையுமே கேஸ் இல்லை. கேஸ் டிமாண்டு எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதனால் கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. என்னைக்கு வரும்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாளே எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இன்னும் எத்தனை நாள் இது நீடிக்கணும் எங்களுக்கு தெரியல. ஆனால் எத்தனை நாள் நீடிச்சாலும் எங்களோட வாழ்வாதாரம் தினக்கூலி. நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு இருக்க வரும்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் யாரும் கன்ஃபார்மாக கேரண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்றாங்க வரும்னு சொல்றாங்க. ஆனால் அது என்னன்றது தெரியல, எத்தனை நாள் ஆகும்ன்றது தெரியல. எவ்வளவு ஐடியா இருக்கா? எவ்வளவு ஆட்டோ ஓடும் சென்னையில்? எல்பிஜியை நம்பி எவ்வளவு ஆட்டோ ஓடுன்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது கணக்குன்றது சொல்ல முடியாது. அதிகமாகவே இருக்கு. எல்பிஜி தான் எல்லாருமே அதிகமாக எல்பிஜி தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எல்பிஜி ஜிஎன்ஜி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. எங்க போனாலும் 1 hour 2 hour கியூவில் நிற்கிறாங்க. பங்க்லேயே வந்து கியூவில் நிற்கிறாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து எல்பிஜியாக மாற்றிட்டாங்க. எல்பிஜியாக மாற்றினதுனால இப்போ எல்பிஜி வண்டி அதிகமாக சென்னை சிட்டிக்குள்ளே வந்து எல்பிஜி வண்டி தான் அதிகமாக ஓடுது. அது எல்பிஜியே வந்து வாழ்வாதாரத்தை இப்போ தட்டுப்பாடு அதிகமானதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. இதோட இது 6வது பங்கு தேடி வந்துருக்கு. எங்கேயுமே இல்லைன்றாங்க. இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ண காலி ஆக போகுது. இப்போ நான் வீட்டுக்காவது போகணுங்கிறது சந்தேகமாக இருக்கு.